இந்த மாதிரியெல்லாம் போட்டு நாயடி பேயடி அடிச்சிங்கன்னு வச்சுக்க, ஒரு பையன் நம்மளோட T20 சீரியஸ் ஆட வரமாட்டான். என்னையா பண்ணா என் கட்சிக்காரன் ஜாக் ஃபோக்ஸு குழந்தைய போட்டு கமாங்குத்து குத்தி வச்சிருக்கீங்க. ஏம்மா 208 ரன் 15 ஓவர்ல அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த இஷாந்த் கிஷன் பையன் பார்க்க சூட்டியா இருக்குது. ஆனா இது இன்னொரு அபிஷேக் சர்மாடாயாபா நியூசிலாந்து பவுலர்ஸ போட்டு சும்மா நாயடி பேடி அடிச்சிட்டான்டா சாமி. போன மேட்ச் என்னோட அண்ணா அபிஷேக், இந்த மேட்ச் என்னோட அண்ணா கிஷன். காவியாக்கா சந்தோஷமா இருக்கியா? ஆனா நாங்க சந்தோஷமா இல்ல, ஏன்னா அவங்க போட்டு துவைச்சது எங்க ஆளுகளை. அப்புறம் சஞ்சு வேலைக்காகாது. சஞ்சு அவுட் ஆஃப் ரன்ஸ்ல அவதிப்பட்டு இருந்த ஸ்கைய ரன்ஸ் சும்மா வாரி கொடுத்து காப்பாத்தி போட்டாங்க. ஸ்கைய அவுட் ஆஃப் ரன்ஸ்ல இருந்து காப்பாத்தின பெருமை ஜாக் ஃபோக்ஸையே சாரும். சிஎஸ்கே எவனையும் நம்ப வேணாயா. நம்ம புள்ள டூபே கையிலேயே பால கொடுக்கையா போதும். நம்ம புள்ள கைய சுத்தினாலே விக்கெட்டு தாயா. அப்புறம் பேட்டிங்லயும் மாற்ற அன்னைக்கு மரணம் தான் ஆப்போனண்ட்டுக்கு. இன்னைக்கு மாட்டிச்சு. நியூசிலாந்து சைட்ல இருந்து ரச்சினும் சாந்தாவும் தரமான இன்னிங்ஸ் ஆடினாங்க. அப்புறம் எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கும் போது நம்ம கும்ஃபு பாண்டியா சும்மா ஏத்துறாப்புல. நேதன் எல்லிஸ் இன்ஜுரி. இப்ப நம்மளோட மெயின் பவுலர் ஜாக் ஃபோக்ஸும் மேட் ஹென்ரியும் தான். ஒளிமயமான எதிர்காலம் சிஎஸ்கே பவுலிங்கில் தெரிகிறது. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்கடா. லாஸ்ட் வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ண கதறதுக்கு ஒரு 800 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கடா. யாபா அப்ப திரும்பவும் சொல்றேன், மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு போங்கடா. யாபா.